வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி. பேரணியாக சென்ற ராகுல் காந்திக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என்பதுதான் மோடியின் குடும்பம். பாஜகவின் வாஷிங் மிஷின் பாணி தோலுரிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்திற்கு ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பு. கைதுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 4 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. வாகன பேரணி மற்றும் பொது கூட்டங்களில் பங்கேற்க உள்ளதாக தகவல். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த ராகுல் காந்தி இந்த தேர்தல் இந்தியாவின் ஆன்மாவுக்கான போராட்டம் என தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். வயநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சாலை மார்க்கமாக பேரணியாக சென்ற ராகுல் காந்தியை காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அமோக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய ராகுல் காந்தி வயநாடு மக்களின் அசைக்க முடியாத ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் வயநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ராகுல் காந்தி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்கள் உடன் இருந்தனர். இதற்கிடையே ஏப்ரல் 12ஆம் தேதி நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி மாலை கோவையில் நடைபெறும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார். பாஜகவின் வாஷிங் மிஷின் பாணி ஆதாரப்பூர்வமாக தோலுரிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பாஜகவின் வாஷிங் மிஷின் பாணியை ஆதாரப்பூர்வமாக ஆங்கில செய்தி நாளேடு தோலுரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாஜகவிற்கு தாவிய எதிர்க்கட்சி தலைவர்கள் 25 பேரில் 20 பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் 3 பேர் மீதான வழக்குகள் மொத்தமாக முடித்தே வைக்கப்பட்டு விட்டதாக பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் உயர் விசாரணை அமைப்புகளை இவ்வளவு இழிவான நிலைக்கு பாஜக நிறுத்தியுள்ளது என்பதற்கு இதைவிட சான்று இல்லை எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சியின் புகழ்பெற்ற காந்தி மார்க்கெட்டில் பொதுமக்களை சந்தித்து மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான துரை வைகோ வாக்கு சேகரித்தார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். நாள்தோறும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் புகழ்பெற்ற GVM மருத்துவமனை நிர்வாக தலைவர் செந்திலை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அதனைத் தொடர்ந்து திருச்சியில் புகழ்பெற்ற காந்தி மார்க்கெட்டில் பொது மக்களிடமும் வியாபார பெருமக்களிடமும் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். திருச்சி வெங்காய தரகு மண்டி வர்த்தக சங்கம், பாரம் தூக்கும் தொழிலாளர் சங்கம், சுமை தூக்கும் தொழிற்சங்கம் உள்ளிட்ட சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் ஆகியோரிடம் துரை வைகோ ஆதரவு திரட்டினார். 4 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி ஏப்ரல் 9, 10, 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் வாகன பேரணி மற்றும் பொது கூட்டங்களில் பங்கேற்கிறார். 9ஆம் தேதி காலை வேலூரில் வாகன பேரணியில் கலந்து கொள்ளும் அவர் மாலை தென் சென்னையில் வாகன பேரணியில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சென்னை வேட்பாளர் வினோத் டி செல்வம், வட சென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் உள்ளிட்டோருக்கு ஆதரவாக வாகன பேரணியாக சென்று பரப்புரை மேற்கொள்கிறார். அதேபோல் ஏப்ரல் 10ஆம் தேதி நீலகிரியில் வாகன பேரணியும் கோவையில் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி பெரம்பலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி 14ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தனது கைதுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தன்னை கைது செய்ததை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆம் ஆத்மி கட்சியை அழிக்கும் சதி திட்டத்துடன் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்க பிரிவு கைது செய்துள்ளதாக வாதிட்டார். தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்த பின் கெஜ்ரிவாலை கைது செய்திருப்பது பல கேள்விகளை எழுப்புவதாக குறிப்பிட்ட அவர், இது அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கோட்பாடுக்கு எதிரானது என்றும் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை நியாயம் அல்ல எனவும் வாதிட்டார். இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ஆஜராகி கெஜ்ரிவால் மீதான விசாரணையை தொடங்க உள்ள நிலையில் உள்ளதாகவும் டெல்லி முதலமைச்சர் கைதில் எந்தவித சட்ட விரோதமும் இல்லை என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணா காந்தா சர்மா மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய நடைமுறையால் 2% தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கடந்த முறை செயல்படுத்தப்பட்ட நடைமுறையே இந்த முறையும் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி திமுக வழக்கு தொடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த RS பாரதி, வாக்கு இயந்திரங்களில் 2G தொழில்நுட்பத்துடன் கடந்த முறை செயல்படுத்திய நடைமுறையை மீண்டும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வாக்கு எண்ணுகிற போது ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு வித்தியாசம், அப்ப ஏஜென்ட்டுகளுக்குள்ளே பிரச்சனை வரும், டிஃபரன்ஸ் இருக்கிறத. அதாவது அந்த இவிஎம் பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு பார்க்கிற போதும் ஏற்கனவே 17C ஃபார்ம்ல இருக்கிற நம்பருக்கும் ஏறத்தாழ 50 வித்தியாசம் வரும், 60 வித்தியாசம் வரும். அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்ற பதில், ஏற்கனவே அந்த மார்க் போலிங்னு சொல்ல ஓட்டு தேர்தலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க் போலிங் அதுக்கு பேரு, அதை பண்ணுவாங்க. அதுல 50 பேர்லாம் கழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதுலேயும் பல தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை இவ்வளவு விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சியடைந்திருக்கிறனா, 3rd ஜெனரேஷன் ஒன்றை புகுத்துகிற தேர்தல் ஆணையம் இதை ஏன் ரெக்டிஃபை செய்யவில்லை? இதனால்தான் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த இவிஎம் மிஷின் மீது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நியாயமான சந்தேகம் வந்திருக்கு. இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது உயர் அழுத்த மோட்டார்கள் பயன்படுத்தி தண்ணீர் பீய்ச்சி அடிக்க கூடாது என உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தண்ணீர் பீய்ச்சும் பக்தர்கள் அதிக விசையுள்ள பிரஷர் பம்புகள் மூலம் கள்ளழகர் மீது தண்ணீரை பீய்ச்ச தடை விதிக்க வேண்டும் என மதுரையை சேர்ந்த நாகராஜன் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. அப்போது பாரம்பரிய முறைப்படி மட்டுமே தண்ணீர் பீய்ச்சி அடிக்க வேண்டும் என்றும் உயர் அழுத்த மோட்டார்கள் பயன்படுத்தி தண்ணீர் பீய்ச்சி அடிக்க கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கள்ளழகர் மலையில் இருந்து வைகை ஆறு வரும் வரை இடையே எந்த இடத்திலும் தண்ணீர் பீய்ச்சி அடிக்க கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் மீது தண்ணீர் பீய்ச்சி அடிக்க தடை விதித்து உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மக்களவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். மக்களவை தேர்தல் வரும் 19ஆம் தேதி முதல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே அறிவிக்கப்பட உள்ளது. இதையடுத்து அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் சட்டம் ஒழுங்கு, சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பது மற்றும் பொது தேர்தலில் மாநிலங்களுக்கு இடையேயான மற்றும் சர்வதேச எல்லைகளில் கண்காணிப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஆலோசனையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். வெள்ள நிவாரணம் வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட கோரி உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது.
மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதேபோல் கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு வெள்ள நிவாரணம் கோரி ஒன்றிய அரசுக்கு பலமுறை கடிதம் எழுதியும் நிதி ஒதுக்கப்படாத நிலையில் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணமாக 2000 கோடி வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வாக்களிப்பது குறித்து பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 3 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் சார்பில் நடைபெற்ற 3 சக்கர விழிப்புணர்வு பேரணியை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனிமேரி ஸ்வர்ணா தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டத்தில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காவல்துறையின் சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. காங்கேயம் சாலை, ராஜநகர் சந்திப்பு, பெரிய கடை வீதி என முக்கிய சாலையின் வழியாக சென்ற கொடி அணிவகுப்பு தாராபுரம் சாலையில் நிறைவுற்றது. மதுரையில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தும் விதமாக தேர்தல் விழிப்புணர்வு ஓவியம் காட்சிப்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் வாக்களிப்பது உங்கள் உரிமை விழிப்புணர்வு மற்றும் 100% வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கிருஷ்ணாபுரத்தில் உள்ள ஸ்ரீதேவி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 100% வாக்களிக்க வேண்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஆற்றல் அசோக்குமார் தாராபுரம் அருகே தேர்ப்பாதை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் ஆற்றல் அசோக்குமாரிடம் மனு அளித்தனர். திருப்பூரில் மாவட்டம் தொரவலூர் பகுதியில் அருள்மிகு கோட்டை முனியப்ப சுவாமி திருக்கோவிலில் பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் அன்னதானத்திற்கு 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டு 1000 பேருக்கு அசைவ அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூரில் கைரேகை சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். 1920ஆம் ஆண்டு பெருங்காமநல்லூரில் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடைபெற்ற போது 17 பேர் வீர மரணம் அடைந்தனர். அவர்களது நினைவாக ஆண்டுதோறும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ சாய்பாபா கோவில் சார்பில் மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. உலக மக்கள் நன்மைக்காகவும் திருமணம் தடை, குழந்தை பாக்கியம் பெறவும் இந்த மகா சண்டி ஹோமத்தில் பொதுமக்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் கொண்டு பிரார்த்தனை செய்தனர். வேலூர் மாவட்டம் சேர்க்காட்டில் மாணவ மாணவிகளுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் பணி ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் செந்தில் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற வேலை வாய்ப்பு முகாமில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் இருக்கும் சிசிடிவி வீடியோ வெளியானதால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து நடிகையும் நட்சத்திர பேச்சாளருமான ரோஹிணி பிரச்சாரம் மேற்கொண்டார். வேலூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள 20 மண்டல அலுவலர்களுக்கான ஆலோசனை கூட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகள், முதியோர் வாக்களிக்க ஏதுவாக சாய்தள வசதி போன்ற அடிப்படை வசதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பைரப்பள்ளி பகுதியில் டிராக்டர் சக்கரத்தில் சிக்கி 9 மாத பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல் சூளையில் தங்கி பணியாற்றி வந்த சின்னவரிகம் பகுதியை சேர்ந்த அமரேசன் என்பவரது குழந்தை மீது டிராக்டரின் பின் சக்கரம் ஏறியதில் பெண் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. அரசு பள்ளியில் மேலும் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க வீடு வீடாக சென்று மாணவர் சேர்க்கை நடத்தப்பெற பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. வரும் கல்வி ஆண்டில் 5.5 லட்சம் மாணவர்களை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சேர்க்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. அதில் அரசு பள்ளிகளில் சேராத 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 வயது தாண்டிய குழந்தைகளின் வீட்டிற்கே சென்று
அவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. மேலும் 2018ஆம் ஆண்டு பிறந்த 5 வயது தாண்டிய குழந்தைகள் உள்ள வீட்டிற்கு சென்று அவர்களின் பள்ளி சேர்க்கை குறித்தான தரவுகளை சேகரிக்கவும் இதனை அடுத்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 6500 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 52,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் முதன் முறையாக 52,000 தொட்டுள்ளது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக அதிகரித்துள்ளது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளியின் விலை 84 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 84,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தைவான் தலைநகர் தைபேவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். தைவானில் அடுத்தடுத்து 21 முறை நிலநடுக்கம் வெவ்வேறு ரிக்டர் அளவில் ஏற்பட்டுள்ளது. தைவானில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலில் அலைகள் 3 மீட்டர் அளவு உயரக்கூடும் என்றும் ஜப்பான் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் பிலிப்பைன்ஸிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரிக்டர் அளவுகோலில் 7.4 என நிலநடுக்கம் பதிவான நிலையில் 4 பேர் உயிரிழந்ததாக தேசிய தீயணைப்பு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி. பேரணியாக சென்ற ராகுல் காந்திக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என்பதுதான் மோடியின் குடும்பம். பாஜகவின் வாஷிங் மிஷின் பாணி தோலுரிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்திற்கு ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பு. கைதுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 4 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. வாகன பேரணி மற்றும் பொது கூட்டங்களில் பங்கேற்க உள்ளதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.